ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் ஏழையான ஒரு செருப்புக்காரர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் உழைப்பாளி. ஆனால் பணம் இல்லாமல் தினமும் கவலையுடன் இருந்தார். ஒருநாள் அவரிடம் இருந்த கடைசி தோல் துணியை வெட்டி வைத்து, இதுதான் என் கடைசி வாய்ப்பு என்று நினைத்து தூங்கச் சென்றார். அடுத்த நாள் காலை எழுந்து பார்த்தபோது அவருக்கு நம்ப முடியாத ஆச்சரியம். அவர் வெட்டி வைத்த தோல் அழகான செருப்பாக தைத்து முடிக்கப்பட்டிருந்தது. அவர் அதை விற்று நல்ல பணம் பெற்றார். மீண்டும் தோலை வெட்டி வைத்து தூணினார். காலை எழுந்தால் மீண்டும் அழகான செருப்பு தயாராக இருந்தது. இப்படி தினமும் அதிசயம் நடந்தது. சில நாட்களில் அவர் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. ஒரு நாள் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள அவரும் அவரது மனைவியும் இரவில் மறைந்து பார்த்தார்கள். அப்போது இரண்டு சிறிய தேவதைகள் வந்து மிக வேகமாக செருப்புகளை தைத்து முடித்து சிரித்தபடி சென்றார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்ல சிறிய அழகான உடைகளை தைத்து வைத்து விட்டார்கள். அடுத்த நாள் தேவதைகள் அந்த உடைகளை பார்த்து மகிழ்ச்சியுடன் அணிந்து கொண்டு ஆடிப்பாடி பறந்து சென்றார்கள். அதன் பிறகு அவர்கள் திரும்பி வரவே இல்லை. ஆனால் செருப்புக்காரர் தனது நல்ல மனசும் உழைப்பும் கொண்டு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ்ந்தார். கல்வி, நன்றியுணர்வும் நல்ல மனமும் வாழ்க்கையை உயர்த்தும்.